நீ என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன். உன்னை மட்டும் விட்டு போக சொல்லாதே. நீ என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன். உன்னை மட்டும் விட்டு போக சொல்லாதே. யாரிடம் செல்வேன் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையின் தலைவா. யாரிடம் செல்வேன் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையின் தலைவா. கலைமானை போல நல் நீரோடை உனை நோக்கி எங்கும் நான் வருவேன். கலைமானை போல நல் நீரோடை உனை நோக்கி எங்கும் நான் வருவேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன். உன்னை மட்டும் விட்டு போக சொல்லாதே. என் இனிய உறவுகளே, நாம் என்றும் இயேசுவோடு இருக்க என்ன நடந்தாலும் சரி, நாம் இயேசுவை விட்டு போகாமல் இருப்போம். இன்று 20/11/24 இருக்கிறோம். இன்று வெட்னஸ்டே, புதன்கிழமை. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 56:1-2-3, நீதிமொழிகள் 28:1-2-3. இன்றைய வாசகம் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து 4:1-11. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 19:11-28. ஏன் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை என்று தான் இறைவன் நமக்கு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ஆனால் வட்டி வாங்கிக்கொள் என்று அவர் சொல்லவில்லை. வட்டி கொடுக்கும் கடையில், ஃபைனான்ஸ் கம்பெனியில் நீ அந்த பணத்தை போட்டு வைத்திருக்கலாமே என்று தான் சொல்கிறார். இறை வார்த்தை அதை உவமை வழியாக சொன்னார். நமக்கு கொடுக்கப்பட்ட பணம் ஆனாலும் சரி, அல்லது இறை வார்த்தை என்றாலும், நாம் பிறருக்கு பகிர்ந்து ஓர் இயேசுவை உலகம் கண்டது போல் நாம் இயேசு இறந்தார், உயிர்த்தார் என்று வாழாமல் நற்செய்தியை பரப்பணும். அதான் இயேசு. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவர் சொன்னதை கேட்டு பாருங்கள். அன்று பாலஸ்தீன் நாட்டில் இயேசு அவர் கண் முன்னால் இருந்தவைகளைத்தான் அதிகமாக அவர் நமக்கு உவமை வழியாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் சொல்லியிருப்பார். அப்பொழுது இயேசு ஒரு மேலுமாக ஒரு உவமை சொல்கிறார். வெகு தூரம் பயணம் சென்ற ஒரு குடிமகன் அவர் வருவதற்குள் அப்பொழுது அந்த பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகையை கொடுத்துவிட்டு செல்கிறார். அதே போல்தான் இறைவன் இந்த இறையாட்சியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு முதல் பணியாளரை போல, அல்லது இரண்டாம் பணியாளரை போல, அல்லது ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்த அந்த பணியாளரை போல நாம் தினம் கேட்பது, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல் நாம் இதயத்தை பண்படுத்துகிறோமா, அல்லது எங்கோ பாறை விதையில் விழுந்தது போல் நாம் அதை இறுக்கி இந்த உலகத்துக்குள் நெருக்கி விடுகிறோமா என்பதை நாம் உணரும் பொருட்டு நமக்குள் இந்த கொடுக்கப்பட்ட இறை நற்செய்தியை நாம் எப்படி பிறருக்கு அறிக்கை செய்கிறோம், எப்படி அதை பன்மடங்காக்குகிறோம், எப்படி அதை நமக்கு நற்செய்தி அறிவித்தால் தான் கேட்க முடியும், கேட்டால் தான் அறிவிக்க முடியும். பவுலடிகளார் சொல்வது போல, இறையருளை இரட்டிப்பு செய்யாதே, இன்றைய நற்செய்தி கடவுள் நம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கும் அருளை கொண்டு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்கிற வினாவை எழுப்புகிறது. 10 பேர் ஆளுக்கு ஒரு வினா வீதம் பெற்றாலும் எல்லோரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்தவில்லையே. தனக்கு கொடுக்கப்பட்டதை அப்படியே திருப்பி கொடுத்தவரை தலைவர் கண்டித்ததோடு அவரிடமிருந்த மினாவை எடுத்து 10 மினா ஈட்டியவருக்கு கொடுக்கிறார். அதான் இருப்பவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து இருப்பதையும் எடுக்கப்படும். அதான், ஏனென்றால் அவர்களிடம் கொடுப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள், நான் கடவுளுக்கு, ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்தேன், நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இறையருளை இரட்டிப்பாக்கினால் இறைவன் பாராட்டுவார்.
இறையருளை இருட்டடிப்பு செய்தால் இறைவன் கண்டிப்பார். நாம் இரட்டிப்பாக்குகிறோமா அல்லது இருட்டடிப்பு செய்கிறோமா என்பதை உணர்வோம். இறைவன் தந்திருக்கிற நமக்கு இந்த இறை வார்த்தையை முடிந்த அளவு நம்மால் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நற்செய்தியாவது அறிவிக்க நாம் முயற்சி செய்வோம். அதான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம ஆண்டவரை விட்டு போகவே கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த தந்திருக்கிற இந்த பொக்கிஷம் நமக்கு உயிர் சாப்பாட்டு நமக்கு எப்படி முக்கியமோ, காற்று சுவாசிக்க நமக்கு எப்படி முக்கியமோ, அதே போல் இந்த இறை வார்த்தையும் நமக்கு முக்கியம். நம்மை தூய்மையாக்குவது இந்த இறை வார்த்தை. டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், ஏன்னா அது மேலே தெரியுது, அதனால் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். உள்ளத்தில் இருக்கும் ஆன்மாவை நாம் எப்படி ப்ரஷ் பண்ண முடியும்? உள்ளத்தில் இருக்கும் ஆன்மாவை நாம் எப்படி தூய்மையாக்க முடியும்? அதான் இறை வார்த்தை. இறை வார்த்தையை கொண்டு அதை நாம் தூய்மைப்படுத்துவோம். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்க இரட்டிப்பாக்குவோம், இருட்டடிப்பு செய்யாமல். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.